நேயர்களுக்கு வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்ய போற போதே பல சம்பவங்களை செஞ்சிருக்கிறார் விஜய். இவர் அடங்கவே மாட்டாருப்பா, இப்படிதான் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது போக திருச்சி கிழக்கு தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்ததோடு பிரச்சாரமும் மேற்கொண்டிருக்கிறாரு. அப்படி பிரச்சாரத்துல பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் தெரிக்க விட்டுருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு, எப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்றத டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் 2 தொகுதியில இந்த தடவை தேர்தலை சந்திக்கிறாரு. 30ஆம் தேதி பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. வேட்புமனு தாக்கல் பண்ணதோட பிரச்சாரங்களையும் பெரம்பூர் தொகுதிக்கும் கொளத்தூர் தொகுதிக்கும் மேற்கொண்டாரு. அதுக்கப்புறம் என்னால பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது, பாதியிலேயே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாரு விஜய் அவர்கள். இதுலயே பல முரண்பாடுகள் இருக்கு. ஏன் உடனே திருச்சி கிழக்கு தொகுதியில அணிக்கை பண்ணிருக்கலாமே, மறுநாள் பண்ணிருக்கலாமே, ஏன் அப்படின்னா பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு 30ஆம் தேதி நல்ல நாளும், விஜய் அவர்கள் நல்ல நாளை பார்த்து ஜோசியர் சொல்ற மாதிரிதான் அவரு செயல்படுவாரு அப்படின்னு திருச்சி கிழக்கு தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாரு. என்னதான் பெரியார கொள்கை தலைவரா வைத்தாலும், அம்பேத்கரை கொள்கை தலைவரா வைத்தாலும், நான் சாதி மதத்தை பார்ப்பேன், நேர காலத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் விஜய் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்களுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், அவங்களுடைய வேட்பாளர்களா இருக்கட்டும், ஜாதி வெறியன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவருக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, தாவேகா சார்பா சீட்டு கொடுத்திருக்கிறாரு. சோ இவரு நேரங்காலம் பார்ப்பாரு, நல்ல நேரம் பார்ப்பாரு. இந்த டேட்ல இந்த டைம்ல போய் நம்ம என்ன பண்ணலாம், வேட்புமனு தாக்கல் பண்ணா வெற்றி பெற்றலாம் அப்படின்னு விஜயோட ஜோசியர் சொன்னதுனாலதான் அவர் என்ன பண்றாரு, முழுக்க முழுக்க ஜோசியரின் அடிப்படையில் என்ன பண்றாரு, செயல்பட்டு வராரு. அது அவருடைய பர்சனல், அது ஒரு படம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ண போனார்ல, போகும்போதே பல சம்பவங்களை பண்ணிருக்கிறாரு. இது மக்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாயிருக்கு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் கட்சி நடத்துறாரா இல்ல மக்களை வெறுப்பேத்துறதுக்காக இது பண்றாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம தான் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் என்ன பண்றாங்க, பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குது, எரிச்சலை உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கூல் பக்கத்துல விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண இடத்துல ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூல்ல எக்ஸாம் நடந்திருந்தா, பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறதுனால வெளியில அவங்களுடைய தொண்டர்கள் விசில் அடித்து என்ன பண்ணிருக்காங்க, டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்திருக்காங்க. உள்ள ஸ்கூல் நடக்குது, எக்ஸாம் எழுதுறாங்க. இங்க வெளியே நீங்க விசில் சத்தம் அடிச்சு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுனா என்ன இருக்கும். அதனால ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சரே என்ன பண்ணிருக்காங்க, சரமாரியா கேள்வி கேட்டிருப்ப, இப்ப உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா, நீங்க தான் படிப்பறிவு இல்லாம இருக்கிறீங்க, உள்ள குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கு, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கு, இப்படி விசில் அடிச்சு என்ன பண்றீங்க, அவங்களுடைய கனவை சதிச்சிருவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கு. இவரு தான், விஜய் தான் என்ன பண்றாரு, தரமான கல்விகளை கொடுப்பேன், குழந்தைகள் எல்லாம் கல்வியில சிறந்து விளங்கணும், தரமான கல்வியை கொடுப்பேன், என் ஆட்சியில எல்லாம் கல்வி அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் சொல்றாரு. சொல்றவரு தான் ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. ஸ்கூலுக்கு வெளியே எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க பசங்க, விசில் அடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்திருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னாரு, சொல்லவே கிடையாது. இது போக திருச்சி கிழக்கு தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது 2 பெண்கள் மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க, வெயில் தாக்கத்தை தாங்கி கொள்ள முடியாம. அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் டிராபிக் ஜாம உண்டாயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மாவட்டத்திலிருந்து வர தகவலும் செய்திகளும் இங்க நம்மளுக்கு தெளிவுபடுத்திருக்கு. சோ விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஓப்பன் வேன்ல ஏறி மேல ஏறி பிரச்சாரம் செஞ்சுட்டு வர விஜய் ஒரு மைக்கை எடுத்து, யாரும் என்ன பின்தொடராதீங்க, யாரும் என்ன பண்ணாதீங்க, வெயில்ல இருந்து இது மாதிரி இருக்காதீங்க, எல்லாம் கலைந்து போங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். சொல்லவே இல்லை. இத கூட மன்னிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். விஜய் வேன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ஓகே. ஆனா ஆப்போசிட் சைட்ல என்ன பண்றாங்க, ஏறிட்டு வராங்க. இதனால எதிர்க்க வர வாகனங்கள் தடுமாறுறாங்க அப்படின்ற செய்தியும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு வார்த்தை விஜய் என்ன பண்ணிருக்கலாம், சொல்லிருக்கலாம், இந்த மாதிரி ஆப்போசிட் சைட் போகாதீங்க, வாகன ஓட்டிகளுக்கு இடையூறால இருக்கும் அப்படின்னு. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவரு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு தான் சொல்ல போனோம். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. இங்கதான் அவர் என்ன பண்றாரு, உண்மையிலேயே விஜய்க்கு ஒரு அறிவு இருக்குதா இல்லையா, அவரு தெரிஞ்சு பேசுறாரா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. எதுக்கத்தால திமுக திமுகன்னு சொல்லிக்கிட்டு வராங்களே, இதுக்கு கூடவா திமுக அப்படின்னு எல்லாரும்
பயங்கரமா கேள்வி கேட்டு இருக்காங்க. கேஸ் சிலிண்டரை பத்தி பேசியிருக்கிறாரு. உண்மையிலேயே வராருப்பா, பாயிண்ட்டுக்கு வராரு. பாஜகவை தெரிக்க விட போறாரு. பாஜக பத்தி பேசலன்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க தலைவர் அப்படியே தெரிக்க விடுவாரு. என் தலைவர் பேசுற விதத்துல அப்படியே பாஜக தெரிச்சு ஓடும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. கேஸ பத்தி பேசினாருங்க. எல்லாருமே அட்டென்ஷன். பாஜக பத்தி இன்னைக்கு தெரிக்க விட போறாரு என் தலைவரு. இதுக்கப்புறம் யாருமே பாஜக பத்தி டிவி கேக்காரங்க பேசல அப்படின்னு சொல்லவே கூடாது. விஜய் பாஜக பத்தி பேசலன்னு சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க பேச போறாரு அப்படின்னு எல்லாரும் போக்கஸ் பண்ணி பார்த்துருந்தாங்க. விஜய பாஜக பத்தி பேச போறாரு. என்னமா பேசினாரு? எல்பிஜி கேஸ் ஸ்டாப் ஆயிருச்சு, நிறைய டீ கடை மூடிடுச்சு, அவங்களும் கண்டுக்கல இவங்களும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொத்தம்பதோ சொல்லிட்டாரு. புஸ்பானமா ஆயிருச்சு. விஜய் அவர்கள் பேசுற பேச்சு எல்லாமே ஒரு ஹைப்பரை என்ன பண்ணுது, கிளப்பி விடுது. ஆனா அவரு பேசும் பொழுது ஒரு முடிவுக்கு வரும்போது நம்ம என்ன புஸ்வானமா போயிருது, ஒண்ணுமே இல்லை. சை, இதுக்கு இவர் பேசாம இருந்துடலாம்ப்பா அப்படின்னு. எல்பிஜி கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னையா பண்ணும்? ஒரு ஜெனரல் பேசிக் அறிவு இருக்குதா இல்லையா? ஏயா இது மாதிரி நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம புலம்ப வேண்டியதா இருக்கு. எல்பிஜி கேஸ் தட்டுப்பாட்டுக்கு யாரு காரணம், என்ன காரணம் அப்படின்ற ஒரு நாலேஜ் கூட விஜய்க்கு இல்லையே அப்படின்றதுதான் நம்ம பரிதபிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையே போர் நடக்குது. இதனுடைய காரணமா, இதனுடைய எதிரொலியா தான் பல நாட்டுகளுக்கு பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடா இருக்கு. அது இந்தியாவும் விதிவிலக்கு அல்ல. இந்தியாவும் அது ஆரிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இதை ஒழுங்குபடுத்தணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, ஒழுங்குபடுத்தி எடுத்துட்டு வந்தாங்க. இது பாத்தீங்கன்னா விமர்சிக்கணும். விஜய் அவர்கள் எல்பிஜி கேஸ்ல விமர்சிக்கணும்னா ஒன்றிய பாஜக அரசு தான் விமர்சிச்சு இருக்கணும். ஆனா இதுல தமிழ்நாட்டை என்ன பண்றாரு, விமர்சிக்கிறாரு. உடனே சொல்றாரு, ஸ்டாலின் சார் அவர்கள் பறக்கிறார் இல்லையா, டெல்லிக்கு பறக்கிறார் இல்லையா, இதுக்கு பறந்திருக்கலாமே. சரி, ஓகே, ஸ்டாலின் சார் தான் பறக்கல, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க வெளியே குரல் கொடுத்திருக்கலாமே. எல்பிஜி கேஸ் தட்டுப்பாட்டால மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க, ஹோட்டல் உரிமையாளர்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க, நீங்க குரல் கொடுத்திருக்கலாமே. நீங்க வெளியே பாஜகவை கிழிச்சிருக்கலாமே. நீங்க எங்க போனீங்க? நாங்க கேட்போம்ல, எங்க போனீங்க? ஸ்டாலின் சாரை விட்டுடுங்க, அவருதான் அப்படி போறாருன்னு வச்சுக்க. நீங்க எங்க போனீங்க? நீங்க வர வேண்டியதானே ரோட்டுக்கு மக்களுடைய குறைகளுக்காக பாஜக ஒன்றிய அரசை கேட்க வேண்டியதானே. டீ கடை உரிமையாளர்களுக்கு, ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு இறங்கி பாஜக குரல் கேட்க வேண்டியதானே. எங்க சார் போனீங்க விஜய் சார் அப்படின்னு நாங்க கேட்போம்ல. இவரு கேட்க மாட்டாராம். இவரு சொகுசா வாழ்ந்து பாராம். ஆனா இவர் என்ன பண்ணுவாரா, மத்தவங்களை கேள்வி கேட்பாரா. என்ன சார் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, என்ன சார் நீங்க அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறீங்க அப்படின்னு தான் நம்மளால கேள்வி கேட்க முடியும். ஆக மொத்த விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ற, பாஜக விமர்சிக்க போறேன் அப்படின்னு பார்த்தா பாஜகவை விமர்சிக்காமே வந்துட்டாரு. ஒரு ஏமாற்றம் தான் எல்லாருக்குமே. திரும்பவும் விஜய் என்ன பண்ணாரு, பாஜகவுக்கு ஆதரவா பேசினாரு. எல்பிஜி கேஸ் விவகாரத்துல தமிழ்நாடு அரசுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கணுமா, ஒன்றிய அரசு பங்களிப்பு அதிகமா இருக்கணுமா அப்படின்றத உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். இங்க தமிழ்நாடுல நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு ஒன்றிய அரசுக்கு குரல் கொடுத்தாரு, லெட்டர் எழுதினாரு அப்படின்றது எல்லாமே நம்ம அறிந்த விஷயம் தான். இந்த ரெண்டு நாட்டுகளுக்கு இடையே நடக்கிற போரின் காரணமாகத்தான் கேஸ் தட்டுப்பாடுன்றது உலகம் முழுக்க எதிரொலிச்சது. இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்களையும் இன்னைக்கு அவசர நிலை பிரகடனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது சொன்னா. ஆனா இந்தியால அது எந்த அளவுக்கு கையாளப்பட்டது, இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடுன்றது கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இங்க சொல்லிதான் ஆகணும். ஒன்றிய அரசு மேல நம்மளுக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா இருந்தாலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயத்துல ஒன்றிய அரசு இந்த விவகாரத்துல, கேஸ் தட்டுப்பாடு விவகாரத்துல எந்த அளவுக்கு துரிதமா செயல்பட்டாங்க அப்படின்றது நம்ம இங்க பதிவு பண்ணணும். சோ விஜய் அவர்கள் கேஸ் தட்டுப்பாடு நடந்துச்சுட்டா அப்ப எதுவுமே வாயை திறக்கல. ஒருவேளை திறந்திருந்தா அவங்க வீட்டுக்கு கேஸ் கிடைச்சிருக்காதோ என்னவோ தெரியல, அப்ப அமைதியா இருந்தாரு. இப்ப கேஸ் பிரச்சனை கொஞ்சம் ஸ்மூத் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்றாரு, குரல் கொடுத்திருக்கலாமா இல்லையா, அது செஞ்சிருக்கலாமா இல்லையா, இதை பண்ணிருக்கலாமா இல்லையா, அவங்க காரணம் இவங்க காரணம், நீங்க என்ன பண்ணீங்க அத சொல்லுங்க. இந்த ஒன்றிய அரசு இருக்கட்டும், மாநில அரசு இருக்கட்டும், ஒன்றிய அரசு எதிர்த்து நீங்க என்ன பண்ணீங்க கேஸ் தட்டுப்பாட்டுல? அன்னைக்கு நிறைய கடைகள் மூடப்பட்டது, அன்னைக்கு ஆதரவா நீ எங்க போனீங்க? யாருமே பண்ணலையே. திமுக இருந்தது, அதிமுக இருந்தது, பல கட்சிகள் களத்துல இருந்தாங்க. இத்தனைக்கும் அதிமுக கூட்டணியில இருந்தாலும் ஒன்றிய பாஜக அரசு கோரிக்கை விடுத்தாங்க.
எந்த அளவுக்கு அவங்க சாதகமா கோரிக்கை விடுத்தணுமோ விடுத்தாங்க. நீங்க என்ன சார் பண்ணீங்க? நீங்க என்ன லெட்டர் எழுதுனீங்க? ஒன்றிய பாஜக அமித்ஷாவுக்கு என்ன கடிதம்? உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கலன்னு கடிதத்தை எழுதுறீங்களா? அதே போல மக்கள் நலனுக்காக நீங்க மோடிக்கு கடிதம் எழுதுனீங்களா? அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதுனீங்களா? கேஸ் தட்டுப்பாட்டால இங்க தமிழ்நாடுடைய ஹோட்டல் உரிமையாளர்கள் ஹோட்டலை மூடிட்டு வராங்க, நிறைய டீ கடை மூடுறாங்க, வீட்டுல நிறைய குறைபாடுகள் இருக்கு, உடனடியா இதுக்கு தீர்வு காணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்களா? இல்லவே இல்ல. அன்னைக்கு ஓடி போய் ஒளிஞ்சீங்கல்ல, இன்னைக்கு மட்டும் எதுக்கு குரல் கொடுக்குறீங்க? ஏன்னா இத எல்லாமே திமுக மேல திருப்பணும். அதுதான் இவருடைய வேலையா இருக்கு. உண்மையிலேயே கேஸ் தட்டுப்பாட்டுக்கு யார் காரணம்? இன்னைக்கு இண்டனா இருக்கட்டும், பாரதா இருக்கட்டும், ஹெச்பியா இருக்கட்டும், இந்தியனா இருக்கட்டும், யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. விமர்சிச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் விஜய் அவர் விமர்சிச்சிருக்கணும். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் நான் விமர்சிக்க மாட்டேன், இதுக்கு திமுக தான் காரணம், அதனால திமுக என்ன பண்ணுவேன், திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர் என்ன பண்ணிருக்காரு, திமுக திட்டிருக்காரு. ஆக மொத்தம் விஜய்க்கு அரசியல செய்ய தெரியல, தேர்தலை எப்படி கையாளணும் தெரியல, பிரச்சாரமும் செய்ய தெரியல அப்படின்னு தான் நம்மளுக்கு வேதனையா இருக்கு. இந்த கேரக்டர் தான் சிஎம் ஆகி நாளைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு நம்மள எல்லாரையும் ஒரு அறிவாளியார்ந்த ஒரு மனிதர்களா நம்மள மாத்த போறாங்க அப்படின்றதுதான் நம்மளுக்குடைய ஒரு நல்ல செய்தியா இருக்கு. விஜய் அவர்கள் உண்மையிலேயே திருச்சி கிழக்கு தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்தோமா வந்தோமா இருக்கணும். வாலண்டியா போயிட்டு இவரே எல்லாத்தையும் விஷயத்துல மாட்டிக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பூஜ்யம், நான் ஒரு ஞான சூனியம், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே என்ன பண்றாரு, வெட்ட வெளிச்சமா காட்டுறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான இருக்கு. உண்மையிலேயே என்னென்ன விஷயத்துக்கு எந்தெந்த கவர்மெண்ட் காரணம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார், அதுக்கப்புறம் வந்து பேசுங்க சார். கேஸ் தட்டுப்பாட்டுக்கு யார காரணம், எந்த அரசு காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கின்னு பேசினார்னா விஜய்க்கு கொஞ்சமாச்சுன்னா விஷயம் தெரியுதுப்பா அப்படின்னு எல்லாரும் நம்பலாம். ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் வந்து எங்களை ஆளணும் அப்படின்னு சொன்னா எப்படி சார் அப்படின்னு தான் பல பேர் கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. இது போக விஜய் அவர்கள் பல டிராமாக்கள்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பேசப்பட்டது. ஏன்னா திடீர்னு வேன்ல இருந்து இறங்கி ஒரு அம்மா ஆக்சிடென்ட் ஆயிட்டு கீழே விழுந்துட்டாங்க, இறங்கி வந்திருக்கிறாரு, அவ்வளவு கூட்டம் இருக்குதுல்ல. விஜய் வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கு போகும்போது வீடியோ அப்படி பாக்குறோம், விஜய் வேனு கூட கேப்பே இல்லாம வருது. ஆனா இந்த இடத்துல மட்டும் ஏன் விஜய் இறங்கி வர அளவுக்கு கேப் இருக்கு? டவுட் வரல எல்லாருக்கும். இது எல்லாமே நம்ம சிந்திக்கணுங்க. பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல அப்படி இப்படின்னு சொல்றாங்களா, இதுக்கு மட்டும் எப்படி பாதுகாப்பா வந்துட்டு இறங்கி உள்ள போனாரு? கேள்வி கேட்கலாமா இல்லையா? இறங்குற வரைக்கும், அதாவது அவர் வண்டி வர வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜனங்களா அவர் வண்டியை சூழ்ந்துக்கிறாங்க. அவர் இறங்க போற ஸ்பாட் வந்தோன்னு என்ன பண்றாங்க, அழகா அவர் இறங்கி போற அளவுக்கு கேப் வருது. ஏன் வருது அப்படின்னு தெரியுது. ஒருவேளை சொல்லி வச்சுட்டாங்களோ என்னவோ. ஏன்னா அந்த முக்குக்கு போங்க, அங்க வந்து ஒருத்த வந்து பைக்கார வந்து விழுவா, நீங்க இறங்கி போங்க, இதெல்லாம் சீன் டிராமா கிரியேட் பண்றாங்க போல இருக்கு. சினிமாக்காரல அதெல்லாம் பக்காவா முடிச்சிருவாரு. இந்த வடிவேல் படத்துல ஒருத்தன் வந்தோடனே வண்டியில விழுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அண்ணன் வந்து சினிமா படத்தினுடைய சீன் எல்லாம் வந்து என்ன பண்றாரு, அரசியலுக்கு பயன்படுத்துறாரு அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. ஆக மொத்த நீங்க என்னதான் டிராமா போட்டாலும், என்னதான் சீன் கிரியேட் பண்ணாலும், என்னதான் பேசினாலும் உங்களுக்கு வர வேண்டிய வாக்குதான் வரப்போகுது அப்படின்னு பேசப்படுது. இதுல பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜய் தோற்பார் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. இதை பத்தியோட கருத்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.